திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்களால் மலைக்கோவில் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், தற்பொழுது முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்ய போக்குவரத்து காவல்துறையினர் எந்த அளவிற்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் அருகில் உள்ள கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பகுதியிலிருந்து மலைக்கோயிலுக்கு அதிக அளவு பக்தர்கள் வருகிறார்கள். இவர்கள் வருகை தரும் பக்தர்கள் இந்த கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதாலும் இன்று அதிக அளவு பக்தர்கள் மலைக்கோயில் தங்கள் சொந்த வாகனங்களில் திரண்டனர். இதனால் மலைக்கோயிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த கடும் போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் சிக்கி தவித்தனர். மேலும் போலீசார் போதிய அளவு ஒரு குறைவான போலீசாரே இருந்ததனால் அவர்கள் அந்த வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அவர்களால் முடியவில்லை. மேலும் நிரந்தரமான மலைக்கோயிலில் இப்ப அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துற அளவுக்கு நிரந்தரமான தீர்வுகளும் எதையும் ஏற்படுத்தாத காரணத்தினால் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைக்கோயிலில் அப்படி திரண்ட ஒரு பக்தர்கள் இன்னைக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் நிரந்தர தீர்வு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வினை இந்து சமய அறநிலைத்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று முருக பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார்.